அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நாள்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாள்கள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கு அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு உலக நாள்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் காலை நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் 16 விமானங்கள் இதுவரையில் அளிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது மேலும் இன்னும் ஒரு விமானம் சுட்டுவிழுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. களநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? களநிலைமை தொடர்ச்சியாக தாக்குதல்களை ஈரான் இப்போது 71வது அலையை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்டென்சிட்டி அதின் தன்மை குறைந்திருந்தாலும், ஆனால் இப்ப சவுதி அரேபியா கூட சொல்கிறது கடந்த 24 மணி நேரத்தில் 80 ட்ரோன்கள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக. அதே சமயம் உக்ரைன் படையினர் கிட்டத்தட்ட 230 பேர் இந்த தாக்குதல் விமானங்களை தடுப்பதற்காக அங்கு சென்றிருப்பதாக BBC தெரிவித்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இசபகான் பகுதியில் இருக்கின்ற, அதாவது ஈரான் மீடியாக்கள் சொல்லி இருக்கின்றன, இசபகான் பகுதியில் இருக்கின்ற அணு உலையை இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது என்று சொல்லியும், அந்த தாக்குதலின் போது ஈரான் இஸ்ரேலின் F-16 ரக விமானத்தை அதிகாலை 3:45 மணியளவில் சுட்டதாகவும் அவர்கள் அதை சேதம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இப்போது கூறியிருக்கின்றது அது விமானம் சுடப்பட்டதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் விமானியின் சாதுரியத்தால் அது தப்பிவிட்டது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் சில இணையதளங்களில் அந்த விமானம் விழுவதை போட்டிருக்கிறார்கள், புகைகளை போட்டிருக்கிறார்கள் என்று பல பலங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் அதை இந்த விமானம் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதே போல இஸ்ரேலின் சேனல் 15 என்ற ஊடகமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் படைத்தளங்கள் கட்டாராக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், அவை தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் நாங்கள் முதல் கதைத்திருந்தோம் யூரோ ஃபைட்டர்ஸ் என்று சொல்லி இந்த ஐரோப்பாவின் போர் விமானங்களை குவைத் வாங்கியிருந்தது. அதில் 3 விமானங்கள் குவைத்தின் வான்படை தளத்தில் வைத்து ஈரான் அளித்திருந்தது. 2 இத்தாலியின் யூரோ ஃபைட்டர் விமானங்களும் அளிக்கப்பட்டது என்று கூறியிருந்தோம். அது தொடர்பாக இப்போது மேலதிக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானின் தாக்குதலில் வான்படை 3 விமானங்களை இழந்திருக்கின்றது. ஒரு விமானம் $321 மில்லியன் வாங்கப்பட்டதாகவும், குவைத் 28 யூரோ ஃபைட்டர் விமானங்களை $8 பில்லியன் கொள்வனவு செய்திருந்தாலும் கூறப்படுகின்றது. அப்படி என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு விமானம் $321 மில்லியன், கிட்டத்தட்ட 3 விமானமும் கிட்டத்தட்ட 1000 மில்லியன், அதாவது $1 பில்லியன் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் வைத்தியசாலையை தாக்கியிருப்பதாக கூறுகிறார்கள். அதே நேரம் டெஸ்புல் பகுதி என்ற ஈரான் அந்த பகுதியில் இருக்கின்ற வான்படை தளம், மற்றது ஆயுத கிடங்கு, இதெண்டையும் தாங்கள் தாக்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆயுத கிடங்கு எரிவது போல அந்த புகைகள் பெருமளவாகத்தான் அந்த பகுதி முழுவதும் காணப்படுகின்றது. அதே நேரம் நட்டான்ஸ் என்ற பகுதியில் இருக்கின்ற ஈரானின் அணு உலையை தாக்கியிருக்கிறார்கள். ஈரான் கூறுகிறது அந்த அணு உலையில் கதிர்வீச்சுக்கள் வரவில்லை என்று, கதிர்வீச்சு பாதிப்பு இல்லை என்று சொல்லி. ஆனால் ரஷ்யா சொல்லி இருக்கிறது இது தொடர்பாக அனைத்துலக விசாரணை தேவை என்றும், அனைத்துலக கண்காணிப்பாளர்கள் போய் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லியும், அந்த அணு சக்தி நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் ரஷ்யா கூறியிருக்கின்றது. இப்ப களநிலைமையை பொறுத்தவரையில் ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கின்றது. இந்த 21 நாள், இப்ப 22வது நாள் போர் போய்கொண்டிருக்கின்றது. இந்த 21 நாட்களுக்கும் தாங்கள் கிட்டத்தட்ட 1100 தொடக்கம் 1300 ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணி இருப்பதாக மத்திய கிழக்கு நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக பார்த்தால் ஈரான் 3000 தொடக்கம் 5000 ஏவுகணைகளை ஏவி இருக்கலாம் என்று கணிப்பிடப்படுகிறது. இவர்கள் போர் தொடங்க முதல் கூறினார்கள் என்னென்று சொன்னால் ஈரானிடம் 2500 ஏவுகணைகள் தான் இருக்கிறது என்று. ஆனால் இப்போதைய கணக்குகளின்படி பார்த்தால் ஈரான் ஏராளமான ஏவுகணைகளை வைத்திருப்பது போலதான் தெரிகின்றது.
ஏவுகணையின் பலத்தை குறைத்தாது 90% குறைத்தாச்சு, ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களின் பலத்தை 85% குறைச்சாச்சு என்று சொன்னாலும் அவர்களின் அந்த அவர்களின் தாக்குதல் வலிமை குறைந்ததாக தெரியவில்லை. ரஷ்யா தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கிறது. போர் நடந்து கொண்டு யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே போர் நடந்து கொண்டிருந்தாலும் அமெரிக்காவுக்கு இடையில் நல்ல உறவு இருக்கிறது. அமெரிக்கா புட்டின் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த போர் தொடர்பான தகவல்களை பரிமாறுவதை நிறுத்துமாறு கேட்டிருப்பது போல் தெரியும். நான் நினைக்கிறேன் புட்டின் அவர்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பார் என்றால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும், ஏனைய நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கரிசனை அவரிடம் இருக்கலாம் தானே. என்ன கூறினார் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதிகள் விட்காஃப் குஷ்னருக்கும் ரஷ்யாவின் சிறப்பு பிரதிநிதிக்கும் இடையில் நேற்று முன்தினம் மியாமி பகுதியில் நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அமெரிக்க பிரதிநிதிகள் ஒரு டீலை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ரஷ்யாவிடம் கேட்டிருந்தார்கள், நீங்கள் ஈரானுக்கு கொடுக்கிற புலனாய்வு தகவல்களை நிறுத்த முடியுமா என்றால் இப்போது எல்லோருக்கும் தெரிகிறது. கிட்டத்தட்ட 3-4 புலனாய்வு துறைகள் அமெரிக்காவுக்கு சொல்லிவிட்டது, உங்கள் படை நடவடிக்கைகள், படைகள் எங்கு போகிறது, எத்தனை விமானம் வருகிறது, எங்கெங்கு விமானங்கள் இருக்கின்றன. அந்த டேங்கர் விமானத்தை சவுதி அரேபியாவில் வைத்து அடித்ததும் ரஷ்யா கொடுத்த புலனாய்வு தகவல் என்று கூறுகிறார்கள். இஸ்ரேலில் அடிக்கின்ற எல்லா தகவல்களையும் ரஷ்யா வழங்குகிறது, அதை கோஆர்டினேட் பண்ணுகிறது, அதற்குரிய ஆயுதங்களை ஒருங்கிணைக்கிறது என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போது அவர்கள் அதை ஒரு டீலாக கேட்டிருக்கிறார்கள், அதை நிறுத்த முடியுமா என்று. இப்ப ரஷ்யா தரப்பு கூறியிருக்கின்றது என்னென்று சொன்னால், நாங்கள் அதை நிறுத்துவது என்று சொன்னால் நீங்கள் உக்ரைனுக்கு வழங்குகின்ற அத்தனை புலனாய்வு தகவல்கள், அத்தனை நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என்று. அதுக்கு அவர்கள் சாதகமாக பதிலளிக்காமல் ரஷ்யா அதிலிருந்து அதை பெரிதாக ரஷ்யா அதில் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகிறது. இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த நட்டான்ஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலை கூட உடனடியாக ரஷ்யா அரசு அனைத்துலக விசாரணை தேவை என்று கூறியிருக்கின்றது. இந்த ஈரான் பிரச்சனையால் இப்போது ரஷ்யாவின் எண்ணெய் விற்பனை கூட $250 பில்லியன் எட்டி இருக்கின்றது லாபம் மட்டும். அதே நேரம் சீனா தூதரகம் கேட்கப்பட்டது கேள்வி என்னென்றால், நீங்கள் ஈரானுக்கு உதவுகிறீர்களா? அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள், ஈரானுக்கு உதவுகிறோம். ஈரான் தன் இறமையை பாதுகாப்பதற்கான ஈரானின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆயுத ரீதியாகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாகவோ நாங்கள் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று ஈரான் கூறிவிட்டது. இப்ப சீனா கூறிவிட்டது. இப்ப ஈரான் கப்பல்கள் சீனாக்கு எரிபொருட்களை ஏற்றி கொண்டு செல்ற கப்பல்கள் எல்லாம் வரும்போது ஏவுகணைகளுக்குரிய உதிரிப்பாகங்கள், ஆள் இல்லாத விமானங்களுக்குரிய பாகங்கள் அதுகளை கொண்டுதான் வருகின்றன என்று கூறப்படுகின்றன. அப்ப இப்ப என்னென்றால் இதை அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் கூட கூறுகிறார் என்றால் இது இப்ப பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவும் சீனாவும் இந்த சண்டையில் ஈரானுக்கான முழு உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஈரான் இப்போது முன்னைய விட, அதாவது சண்டை துவங்கும் போது இவர்கள் எதிர்பார்த்த ஈரானை விட ஈரான் மிகவும் பலமானதாக இருப்பதற்குரிய காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதனால்தான் நான் அந்த எண்ணெய் மீது இருந்த தடையை நீக்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு புரிந்துவிட்டது, இந்த தடை தொடர்ந்தால் இன்னும் மோசமான நிலைக்கு வரும், நாங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு வழியில் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தினால்தான் இந்த எண்ணெய் தடையை நீக்கினார்களா? என்னென்று சொன்னால், இப்ப எண்ணெய் தடை தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால், இப்ப இவர்கள் நினைத்தது போல ஈரான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையவில்லை. மற்றது எண்ணெயை இப்ப 140 மில்லியன் பேரல் எண்ணெய் கடலில் நிக்கி இருக்கின்றது ஈரான் என்று சொன்னால், இவர்கள் வாங்காவிட்டால் அது சைனாக்கு போகத்தான் போகிறது. அப்ப அதில் பார்க்க அதை ஓப்பனாக மார்க்கெட்டுக்கு விட்டு விட்டால் வேறு நாடுகள் இப்போது அந்த எண்ணெயை வாங்குவதற்கு பல நாடுகள் முண்டியடித்துக் கொண்டு நிற்பதாக கூறப்படுகின்றது. மார்க்கெட் விலைக்கு ஓபன் பண்ணி இருக்கிறார்கள். இல்ல ஈரான் பொருளாதாரத்துக்கு $15 பில்லியன் அதால் வர போகின்றது. அதை பலர் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது எந்த ஈரானுக்கு அமெரிக்கா பம்ப் பண்ணுகிறதோ அந்த ஈரானுக்கு இப்ப $15 பில்லியன் வருமானம் உள்ள அந்த எண்ணெய் விற்பதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது என்று. அப்ப ஒன்றும் எதிர்பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. நேற்று கூட ட்ரம்ப் கூறியிருந்தார், எல்லாம் முடிஞ்சது, ஈரான் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, அமெரிக்கா வென்று விட்டது என்றுதான் கூறியிருந்தார். இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பது அவரவரின் பிரச்சனை என்று கூட கூறியிருந்தார். அப்ப சில சமயங்களில் அமெரிக்கா இதோட போரை நிறுத்த போறோம் என்னன்னு சொன்னால், வர போர் இன்னும் தீவிரமாகி கொண்டு போகிறது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் F-35 ரக விமானத்தை அடித்தார்கள்.
பிறகு டியாகோ காசியோ மீது ஏவுகணை வீசப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்று F-16 இஸ்ரேலில் விழுந்ததாக சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகளெல்லாம் இவர்கள இனி குண்டு வீச்சுக்களை பாதிக்கும். இப்ப இவர்களிடம் இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த குண்டு வீச்சுக்கள் தான். அப்ப அதையும் நிறுத்தினார்கள் என்று சொன்னால், அல்லது அதற்கு ஒரு இடைஞ்சலை கொடுத்தார்கள் என்று சொன்னால், போரை மிகவும் ஒரு தீவிரமாக இவர்களால் நடத்த முடியாது. அவ குண்டு மேல ஏர் கவர் இல்லாமல் தரை நடவடிக்கையை மேற்கொள்ளவும் முடியாது. அந்த அப்படியான ஒரு நிலைக்கு இப்ப ஹாக் ஐலண்டை கைப்பற்ற போகிறார்கள் என்று சொல்லுகின்ற நிலையில் இப்போது விமானங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவது இவர்களின் வான் ஆதிக்கத்துக்கு மேலான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு. கலைநிலை தொடர்பாக கூறும் பொழுது, ஜியாகோ காசியா தொடர்பாக கூறும் பொழுது, ஏவுகணையினுடைய தூர கட்டுப்பாடுகளையும் நீங்கள் கூறினீர்கள். இது இன்னும் ஒரு விதமான ஒரு தலையீடியை இந்த நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது போல், ஈரான் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது போல் தெரியுது. இப்படி பார்க்கும் பொழுது பேலன்ஸ் ஆஃப் பவர், அதிகார சமச்சீர் தொடர்பாக இப்பொழுது பேச சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. இதனுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது நேற்று முன்தினம் F-50 F-35 தாக்குதல் ஒரு மிக பெரும் செய்தியாக உலகம் அங்கு ஓடிக்கொண்டிருந்தது. இன்று மாறிவிட்டது. இன்று ஈரான் IRBM என்று சொல்கிறது, இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்றது. அந்த தாக்குதல் இன்று பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் கூட கூறியிருக்கின்றார், இது நாங்கள் நினைக்கிற மாதிரி கடந்து போற தாக்குதல் இல்லை, கிட்டத்தட்ட இந்து சமுத்திர பிராந்தியத்தின் சமநிலையை மாற்றிவிட்டது இந்த தாக்குதல். அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இனி இருக்கின்ற எந்த தளங்களையும் அல்லது எந்த இராணுவ சொத்துக்களையும், அது எந்த நாடுகளாக இருந்தாலும் ஈரான் தாக்கி அளிக்கலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டது. 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. ஒன்று கடலில் வீழ்ந்து விட்டது, இன்னொன்றை அமெரிக்காவின் டிஸ்ட்ராயர் கப்பலில் இருந்து SM-3 என்ற ஏவுகணை மூலம் சுட்டியிருக்கிறார்கள். அந்த ஏவுகணை எவ்வளவு தூரம் போனது, எங்கு விழுந்தது என்ற விவரங்கள் இல்லை. ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளை கிட்டத்தட்ட 10 வெரைட்டியான ஏவுகணைகள் இருக்கின்றன. அதுல குறைந்த தூரம் உள்ளது பட்டா 110 அது 300 கிலோமீட்டர். அதிகூடிய தூரமாக அவர்கள் சொன்னது கொரம் ஷகர் 4 என்ற ஏவுகணை 2000 கிலோமீட்டர். இப்ப 2000 கிலோமீட்டர் என்று சொன்னால் அது ஏற்கனவே உக்ரைன், ரஷ்யா, சைப்ரஸ், கிரீஸ், ரொமானியா, துருக்கி போன்ற நாடுகளை கவர் பண்ணக்கூடியது. ஆனால் இப்போது 4000 மண்டேக்க இவர்கள் உண்மையில் உங்களுக்கு தெரியும், முதலில் இந்த போர் தொடங்குறதுக்கு முதல் இடம்பெற்ற பேச்சுக்களின் போது ஒன்று அணு ஆயுதங்களை, அதாவது யுரேனியம் என்ரிச் பண்ணி யுரேனியத்தை அகற்றுவது, அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்துவது, இரண்டாவது இந்த ஏவுகணைகளின் தூர எல்லையை குறைப்பது என்றுதான் கூறினார். அப்ப ஈரான் சொன்னது 2000 கிலோமீட்டர் தான் என்ற தூர எல்லை, 2000 கிலோமீட்டரை நான் வைத்திருக்கிறேன் என்று. ஆனால் இப்போது அது 4000 மாறிவிட்டது. அப்ப எல்லா தடைகளையும் ஈரான் உடைப்பதற்கு தயாராகிவிட்டதா என்றதான் இப்ப ஒரு கேள்வியாக. ஏனென்றால் ஈரான் நிபந்தனைகள் ஒன்று, இந்த பொருளாதார தடையை முற்றாக நீக்க வேண்டும் என்று சொல்லி, இப்போது ஏவுகணைகள் தூர வீச்சையும் அவர்கள் கருத்தில் கொள்ளப் போவதில்லை. அதாவது 2000 கிலோமீட்டர் இல்ல, 4000க்கு, அதாவது டபுளாக மாறி இருக்கிறதாகத்தான் கூறப்படுகின்றது. டியாகோ காசியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2500 அமெரிக்க படையினர் இருக்கிறார்கள். அதை அமெரிக்கா சொல்வது என்னென்றால் மிதக்கும் விமானம் தாங்கி கப்பல் என்று. அது ஒருபோதும் மூழ்காது என்றுதான் கூறுவதென்று. என்னென்றால் அதை இதுவரையில் யாரும் தாக்கவில்லை அந்த தளத்தை. வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர், ஈரான் போர், ஏமன் போர் என்று எல்லாவற்றுக்கும் அந்த தளம் பாவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அதை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது 2 ஏவுகணை. நீங்கள் சொன்னது தான் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் மாறி இருப்பது போலதான் தெரிகின்றது. ஈரான் எல்லா தடைகளையும் மீறிவிட்டது என்று கூறினால், அது முக்கியமானது ஒன்று இருக்கின்ற அணு ஆயுதம் தயாரிக்கின்ற, அதையும் மீறிவிட்டார்களா? அதனுடைய நிலை என்றால் இன்று போய் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கின்ற தளத்திலே தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் இதை கூட மீறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாமா? அதுதான் இப்போதைய நிலைமை என்னென்று சொன்னால், இப்ப இந்த போர் எப்படி முடியும் என்றதை பொறுத்து தான் இருக்கின்றது. இந்த போரை பொறுத்தவரையில் இப்போ தீவுகள்ல தரை இறங்கி ஒரு தரை நடவடிக்கையை மேற்கொள்வார்களாக இருந்தால், அந்த தரை நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு நீண்ட போராக மாறும், பெரும் உயிரிழப்புகளை கொண்டு வரும். அது உடனடியாக முடிய போவதில்லை. சரி, இப்படியே விட்டு அமெரிக்காவோ நான் ஈரானை தாக்கி விட்டேன், அழித்து விட்டேன், நான் வெற்றி விட்டேன் என்று அப்படியே போக்கவே பண்ணினார் என்றால், அப்படியே அதை போனார் என்றால், காயப்பட்ட ஈரான்
அவர்கள் ஏவுகணை கூட இப்போது 4000 கிலோமீட்டர், அது 6000ஆகவும் மாற்றுவார்கள். F-35 விழுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அடுத்தது அணு ஆயுதம் தொடர்பாக இவர்கள் சேர்ந்து எந்த உடன்பாட்டுக்கும் போக முடியாது. ஏனென்றால் உண்மையில் இவர்கள் தாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்தாலும் இவர்கள் தோற்றவர்களாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஈரான் திருப்பி அடித்ததாகத்தான் இருக்கும். அப்ப நீங்கள் கூறுவது போல அவ்வாறு ஒரு நிலைமை இடம்பெற்றால் ஒரு பேச்சு, மூன்றாவது ஆப்ஷன் டிப்ளோமசி, பேச்சுக்களை மேற்கொள்வது. பேச்சுக்களை மேற்கொள்வதற்குரிய ஆக்களையும் இவர்கள் பெருமளவானவர்களை கொன்று விட்டார்கள். அதுவும் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது. இப்படியே விட்டுட்டு போனால் ஈரான் பிறகு ஈரானுக்கு பிறகு கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஈரான் சுதந்திரமாக, ஈரான் அதைத்தான் கேட்டது நிபந்தனையாக, நாங்கள் சுதந்திர நாடாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போல ஒரு அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரிப்பதற்கும் பெரிய நீண்ட காலம் எடுக்காது. என்னென்று சொன்னால் இப்போ ஏவுகணை 2000 கிலோமீட்டர் என்றதை டபுள் ஆக்கி 4000 அடித்து விட்டார்கள், யாரும் கேட்க முடியாத ஒரு நிலை. ஈரான் உலக நாடுகளை சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா உடனடியாக? சில வேளைகளில் எவ்வளவு தைரியமாக இந்த வீரியமாக இந்த போர்வை நடத்துவடியால் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கின்றது யாராலும் கூற முடியாது இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பியர் ரிவ்யூ என்று சொல்றது இந்த ஆர்டிகிள்கள் போடுவார்கள், பேட்டன் போல ஆர்டிகிள்கள் போடுவார். அதுல அட்டமிக் ரிசர்ச்ல தற்போதைய நிலையில் ஈரான் விஞ்ஞானிகள் பியர் ரிவ்யூ ஆர்டிகிள் தான் நிறைய என்று கூறுகிறார்கள். அப்ப அவர்களிடம் போதுமான 50 விஞ்ஞானிகளை இஸ்ரேல் கொண்டு படுகொலை செய்திருக்கிறார். 50 விஞ்ஞானிகளை இருந்த போதும் அவர்கள்ட்ட போதுமான அளவுக்கு விஞ்ஞானிகளோ மெட்டீரியல்களோ எல்லாம் இருக்கின்றது. அங்கால அணு ஆயுத நாடான ரஷ்யாவோ வடகொரியாவோ சீனாவோ எல்லா உதவிகளை செய்வதற்கு இருக்கிறார்கள். அப்ப இதைத்தான் ஒபாமாண்ட அரசு கூறியிருந்தது என்று சொன்னால், தங்களுக்கு தெரியும் ஈரானுடனான ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள முடியாது, ஆனாலும் ஒரு வேரிபிகேஷனா அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்க கூடியதாக தாங்கள் செய்து வச்சிருந்தது. அதை ஒருதலைப்பட்சமாக அதிலிருந்து வெளியேறினது ட்ரம்ப் 2017ஆம் ஆண்டு. அதுதான் இன்றைக்கு வந்த இந்த டிசாஸ்டருக்கு காரணம். இப்ப இஸ்ரேலின் கதையை கேட்டு அவர் வெளியேறினது. இப்ப எல்லா அரசு தலைவர், அமெரிக்காவுக்கு வர எல்லா அரசு தலைவர் மேசையிலும் ஈரான் ஃபைல் இருக்கும் என்று சொல்லுவார். அந்த ஈரான் ஃபைல் இருக்கும், ஆனால் அதை டீல் பண்றது தங்களுக்கு கடினம். அப்ப ஒரு மெதுவாக ஒரு மெல்லமாக எல்லா நாடு இப்ப அந்த உடன்பாட்டுக்கு, ஒபாமா மேற்கொண்ட உடன்பாட்டுக்கு சீனா ரஷ்யாவோட ஆதரவு கொடுத்திருந்தான்னு சொன்னார். எல்லா நாடுகளோடும் ஒரு சேர்ந்து ஒரு சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டுதான் போனதன். ஆனா இது இப்போதைக்கு ஈரான் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறார்கள். நேற்று நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் செக் ரிப்பப்ளிக் அங்கே நடந்த சம்பவம் தொடர்பாக கூறினீர்கள். இப்பொழுது எல்லா நாடுகளும் இந்த போர் தொடர்பாக இந்த போருக்குள் இறங்க விரும்பாத ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் நிறைய நாடுகள். செர்பியாவினுடைய அரசு தலைவரும் கூட நீங்களே எத்தனை இதிலும் கூறிவிட்டீர்கள், இப்பொழுது நாங்கள் 3ஆம் உலக போருக்குள் இருக்கின்றோம், இது ஒரு 2ஆம் உலக போர் ஒரு வித்தியாசமானது, இது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு போரில் இருக்கின்றோம் என்று கூறும்பொழுது செர்பியாவுடைய அரசியல் தலைவரும் கூட அவ்வாறான ஒரு கருத்தை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. என்ன கூறினார் என்று உறவுகளுக்கு கூறுவீர்களா? அதாவது செர்பியாண்ட அரசு தலைவர் வூசிக் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், நாங்கள் தற்போது ஒரு 3வது உலக போருக்குள் தான் இருக்கின்றோம், உங்களுக்கு அது தெரியவில்லை. 2வது உலக போரும் இப்படித்தான் இருந்தது. ஒரு பிராந்திய ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடித்தது, பிறகு அது மற்ற நாடுக்கு பரவியது, அப்படி பரவியது பிராந்தியத்துக்கு பரவித்தான் உலக போராக மாறியது. அதே ஒரு பட்டனுக்குள்ள தான் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். பிராந்திய போரானது இப்போது உலக போராக மாறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கின்றது. இது மெல்ல மெல்ல விரிவடைந்து கொண்டு போகின்றது. அதாவது அவர் கூறுகிறார், போர் தணிவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. போர் அது சும்மா போர் நிறுத்தம் வரப்போகுது, பேச்சுக்கு வரப்போகுது என்று எல்லாரும் கூறுகிறார்களே தவிர போர் தணிவதற்குரிய எந்த சாத்தியமும் இல்லை. எரிபொருளாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், எரிவாயு கேஸாக இருக்கலாம், மினரலாக இருக்கலாம், இவர்களுக்கு இந்த பொருட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை வரக்கூடிய ஒரு ஏது நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. டாக்டிக்கல் அட்டாமிக் வெப்பன்ஸ் என்று சொல்றது தந்திரோபாய அணுக்குண்டு பாவனை இடம்பெறும், அவர் இடம்பெறும் என்றுதான் கூறியிருக்கிறார். அணுக்குண்டை பயன்படுத்துவார்கள் இந்த சண்டையில் என்று கூறியிருக்கின்றார். அவர் கூறுவது போலதான் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனம் ஒரு அணுக்குண்டு தாக்குதலை இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான பொறிமுறைகளை இப்ப ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வுகளை எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர்கள் ஆனால் அதில் கூறவில்லை யார் யாரை அழிக்க போகிறார் என்று கூறவில்லை. ஒரு அணுக்குண்டு அனர்த்தங்கள் நடைபெறலாம், அதை எவ்வாறு இந்த உலகம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக உலக சுகாதார நிறுவனம் இப்போது அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர்கள் அதை தடுக்க முடியாது, ஆனால் அதில் வருகின்ற பாதிப்புகள், அதில் இந்த மக்களை காப்பாற்றுவது எப்படி என்ற தொடர்பாக பணியாற்ற தொடங்கி இருப்பதாக இந்த இப்ப 2 நாளைக்கு முதல் உலக சுகாதார நிறுவனமும் கூறியிருக்கின்றது. அப்ப புஷிக் கூறியது போல நாங்கள் இப்போது போர் மெல்ல மெல்ல உக்ரைனில் ஆரம்பித்து காசாவுக்கு வந்து பாகிஸ்தான் இந்தியா போராக வந்து தாய்லாந்து கம்போடியா போராக மாறி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போராக வந்து இப்போது ஈரான் போராக மாறி ஈரான் போர் அந்த மத்திய கிழக்கு அத்தனையும் இப்போது போர்க்களத்துக்கு தான் இருக்கிறார்கள். இப்போ சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு முற்றாக தங்கள் தளங்களை திறந்து விட தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல ஹார்முஸ் நீரிணையை வந்து மீட்பதற்கு கல்ஃப் வளைகுடா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து செயற்படலாமோ என்ற பேச்சுக்கள் கூட அடிபடுகின்றன. நிலையில் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெளியேறுவாரா என்ற ஒரு சிக்கலும் இருக்கின்றது. எனவேதான் நெத்தனியாஹு வந்து ட்ரம்பை இதுக்குள் மாட்டி இருக்கின்றார். என்றால் அவரை கொண்டு வந்து மாட்டிவிட்டார். வேற யாரும் மற்றாக்கள் ஓரளவு டிப்ளோமேட்டிக்கா போகக்கூடியாக்கள் என்ற ஒரு நிலை. இந்த நிலையில் வந்து இந்த போர் தணிவதற்கான சாத்தியம் இல்லை என்றதை அவர் அதைத்தான் கூறியிருக்கின்றார். தோல்வி என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. வின் பண்ணிட்டம் அப்படித்தான் அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். தோல்வி என்றதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அது இந்த விளையாட்டு போட்டிகள் சின்ன பிள்ளைகளாக விளையாடுமா அலாப்பி வண்ட அந்த அப்படித்தான் இதை கூறலாம். அப்படித்தான் அவர் செய்திருப்பார் எனக்கு. சரி, டாக்டர் நிகழ்ச்சியை ட்ரை கொண்டு வர வேண்டும். இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்று ஊடகத்தில் நான் பார்த்த பொழுது அவர் கூறினார் என்னவென்றால், இந்த ஹோர்முஸ் நீரிணையை அருகே இருக்கின்ற இந்த கடலோர கரையில் இருக்கின்ற ரேடார்கள் கண்காணிக்கின்றது, அதை தாங்கள் தரமட்டமாக அடித்துடைத்து விட்டோம் என்று கூறுகின்றார். இனிவரும் காலங்களில் இந்த ஹோர்முஸில் இவர்களுடைய அட்டகாசம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்று கூறுகிறார். இதுல அவ்வளவு உண்மை இருக்கிறது. அதை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது ஹோர்முஸின் இஞ்சாலி கரை பக்கத்தில் பாரிய குண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 இலக்குகளை தாங்கள் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். காக் தீவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் குதங்களை தாக்கவில்லை, ஆனால் அங்கிருக்கின்ற காவல் நிலையங்கள், பாதுகாப்பு நிலைகளை தாக்கி இருக்கிறார்கள். அந்த நிலையை இப்ப காக்தீவை பொறுத்தவரை ஒரு 200 படையினர் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த எண்ணெய் குதங்களுக்கு பாதுகாப்பாக வழங்குகிற படைகள். அப்ப அதை அமெரிக்கா கைப்பற்றுவது இலகுவான காரியம். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இந்த சிறப்பு படை இலகுவாக கைப்பற்ற, ஆனால் வைத்திருக்க முடியாது, அதுக்கு போக முடியாது. ஏனென்றால் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துதான் அதற்கு போக வேண்டும். அதுவும் முடியாத காரியமாக இருக்கின்றது. அல்லது இனி பக்கத்து நாடுகளில் இருந்து அதற்குள் தர வேண்டும். அது ஈரான் ஆர்ட்லரி ரேஞ்சுக்கு இருக்கிறது. அப்ப நீங்கள் சொன்னது போல அவர்கள் இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு இந்த பக்கத்தில் இருக்கின்ற ரடார் நிலையங்கள், மற்றது ஈரான் காவல் நிலைகள் தடையாக இருக்கும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அங்கு ஏற்கனவே கன்னிவெடிகள் சில இடங்களில் விதைக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதை விட ஈரான் சிறிய நீர்மூழ்கிகள் இருக்கின்றன, அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலானதுன்னு கூறப்படுகிறது. தாழ்வாக பறக்கின்ற விமானங்கள் இப்ப F-16 கூட அடி வாங்குகிறது, F-35 அடி வாங்குகிறது என்று சொன்னால், மற்ற உலங்கு வானூர்திகளோ அல்லது A-10 பொத்தோக் போன்ற விமானங்களோ அதில் இருந்து தாக்கு பிடிப்பது மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கு. இப்ப இந்த க்ளோஸ் ரேஞ்ச் தாக்குதலுக்கு விமானங்கள் இல்லாமல் தரப்படை நடவடிக்கையை அங்கு ஆரம்பிக்கவும் முடியாது. ஒரு சிக்கலான நிலைமை. அந்த சிக்கலான நிலைமையில் தான் அவருக்கு உண்மையில் ட்ரம்ப் இதில் தான் வெல்லுவார் அல்லது வெற்றியிட்டுவாராக இருந்தால் ஈரான் கப்பல்களுக்கான தடையை எடுத்திருக்க மாட்டார். அப்ப தடையை எடுத்த போதே ஓரளவு அவருக்கு தெரிகிறது தான் மென்போக்கான இனியொரு தடவை ஈரானுடன் ஒரு பேச்சுக்களுக்கு போகணும் என்றாலும் இது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக அவர் செய்திருக்கிறார். ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார், வைண்டிங் டவுன் என்று கூறிவிட்டார். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சுருக்கமாக, இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. தெற்கு லெபனானை கைப்பற்றும் வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகின்றது. ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலை நடத்துவார்களா அவர்கள் அல்லது சரணடைவார்களா? தெற்கு லெபனான் பகுதியில் இப்போது ஸ்ட்ரீட் பேட்டில் என்று சொல்றது தெரு சண்டையாக மாறி இருக்கின்றது. நேற்றைய காணொளிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மேகாவாட் டேங்குகளை அவர்கள் கன்னி வெடிகள் மூலம் தகர்ப்பதையும்,
ஆர்பிஜி மற்றது கொனட் ஆன்டி டேங்க் ஏவுகணைகள் மூலம் தகர்ப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலிய வைத்தியசாலைகளில் காயமடைந்த படையினரை கொண்டு வருவது இறக்குவதையும் போட்டிருந்தார்கள். இஸ்ரேலும் எந்தவித இழப்புகள் தொடர்பாக பேசவில்லை. ஆனால் கடுமையாக தாக்குதலை ஒவ்வொரு கிராமமாக தரமட்டமாக்கி கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். இப்ப காசாவில் என்ன நடைபெற்றதோ அப்படி. லெபனானில் 5 பேரில் ஒருவர் இடம்பெயர்ந்திருக்கிறார். அந்த மக்கள் தொகையில் 5 பேரில் ஒருவர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஈரான் ஆதரவு முற்று முழுதாக ஹிஸ்புல்லாக்களுக்கு இருப்பதால் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை தாக்குதலோ அல்லது தாக்குதல்களில் கூடுதலாக நின்று பிடிக்கிறார்கள். இன்று நாங்கள் கதைக்கும் போதும் அவர்கள் ஈரான் மீது மேற்கொண்ட ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்ட ராக்கெட் தாக்குதலிலும் பல கட்டிடங்கள் சேதம், வீடுகள் எல்லாம் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாக்கள் தலைவர்களை கொல்வதற்கு இஸ்ரேல் பல தடவைகள் குண்டுகளை வீசி இருக்கின்றது. ஆனால் அவர்களை இந்த தடவை இஸ்ரேலால் பெரிய அளவில் கொல்ல முடியவில்லை. ஆனால் இதுவரை இனிவரும் காலங்களில் எவ்வாறு செய்கிறார்களோ தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல இப்போதைக்கு சரணடைகிற நிலைமையை விட போர் கடுமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இஸ்ரேல் இப்போது தன்னை 2,60,000 பின்னிருக்கை படையினரை இப்போது 4,80,000 அதிகரித்திருக்கிறது, கூப்பிட வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய நிறுவனங்கள் சொல்கிறது பின்னிருக்கை படையினர் என்று வேலை செய்கிற எல்லாரையும் கொண்டு போய் நிறுவனங்கள் எல்லாம் பங்க்ரப்ட் நிலைக்கு போகக்கூடிய பேங்க்ரப்டாக போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் பின்னிருக்கை என்ற ரிசர்வ் என்றது வெவ்வேறு பணிகளில் இருப்பவர்கள். அது பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கிறது. அந்த போட்டு வாரவர்களின் மனநிலை சைக்காலஜிக்கலாக அவர்கள் நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். சுருக்கமாக போர் நீடிச்சால் இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி போரை முடிவு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா? அதைத்தான் முஷிக் கூறியிருக்கின்றார். டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் போர் இனி இவர்களால் நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலைமை. அதான் ஒரு பரத்துறை ஆய்வாளர்களை கேட்டபோது ஏன் ஈரான் அடிக்கிற ஏவுகணைகளை இப்போது குறைத்து விட்டது இஸ்ரேல் மீது என்றால் அவர் கூறுகிறாங்க இனி இலக்குகள் இல்லை அடிக்கிறதுக்கு என்று. அந்த அவ்வளவுத்துக்கு தாக்குதல் நடந்து பெற்றிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இன்றைக்கு அந்த விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்புகிற அந்த தளத்தை கூட தாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் இன்றைக்கு 25 பேரை கைது செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வீடியோக்கள் போட்டோக்களை ஷேர் பண்ணது என்று சொல்லி ஒருத்தர் அங்க இருக்கிற இதையும் ஷேர் பண்ணக்கூடாது என்ற ஒரு நிலை வைத்திருக்கிறது. அப்ப நீங்கள் சொன்னது போலதான் இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியாது விட்டால் இஸ்ரேலுக்கு ஆனால் அணுகுண்டை பாவிக்கலாம். ஆனால் இப்ப கேஸ் ஸ்டேஷனை கூடி பாவிக்க வேண்டாம், தாக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் இப்போ உத்தரவிட்டிருக்கின்றால் கேஸ் ஸ்டேஷனுக்கு அடித்ததுக்கு திருப்பி அடிக்கப்பட்டது கடுமையான அடியாக இருந்தது. அணுகுண்டு அடித்தால் முற்று முழுதாக ஈரான் அழியாது. ஈரான் ஒரு 10% தான் முதலாவது குண்டுக்கு அழியும். அப்ப மிச்சம் இருக்கிறது மிக மோசமான தாக்குதலாக இருக்கும். வளைகுடா பகுதி முழுக்க சாம்பல் மேடாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்றால் 17% தான் இந்த கட்டாரண்ட கேஸ் அழிந்திருக்கிறது. அதையே 5 வருஷம் செல்லும் என்றார்கள் கட்டுவதற்கு. அதே நேரம் எனவேதான் இந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் இந்த சிஇஓ சொல்லி இருக்கிறார், இந்த ஆயில் பிரைஸ் 2027 ஆண்டு முடியும் வரையிலும் $100 கீழே இனி இறங்காது. ஒவ்வொரு தங்களுடைய ஏர்லைன்ஸ் இனி $11 பில்லியன் ஒவ்வொரு வருடமும் மேலதிகமாக கட்ட வேண்டிய நிலை இருக்கும் என்று கூறியிருக்கிறார். நன்றி அரசோகளே. நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது போர் முடிவுக்கு வர போன்று, ஆனால் இன்னும் ஒரு ஏறி அதன் பின் தான் இறங்கும் போல் இருக்கின்றது தெரிகின்றது. இனி நீங்கள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது வேடிக்கையாக தந்தது என்றால் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஈரானில் இன்டர்நெட் பிளாக் அவுட் என்று பெருசாக கூறுகிறார்கள். அங்கே ஒரு ஜனநாயக முறைமை இல்லை, சர்வாதிகாரம் என்று சொல்றார்கள். அது ஒரு முறைமை. ஆனால் இங்கே இஸ்ரேலில் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் ஒரு படத்தை பயந்தால் உங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை நல்லா தான் இருக்கின்றது. இவர்களுடைய அந்த அணுகுமுறைகள் சிறப்பாகத்தான் இருக்கிறது. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தகவல்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் நாளை 23ஆம் நாள் இந்த போர் எவ்வாறான நிலைமைக்கு வருகின்ற என்ற விடயங்களை எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன.
மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.